என்ன சுதாகரா, அடிக்கடி இந்த மாதிரி மீட் பண்ண வேண்டாம்னு சொன்ன கேக்குறியா? புரியுதா ஏதாவது உனக்கு? சிபிஐ வேற சுத்திக்கிட்டே வர்றாங்க. வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா ஸ்கூல்ல என் கூடவே அவன் இருக்கான். அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? சரி, இப்ப எதுக்கு வர சொன்ன? ஆமா, நீங்க வீட்டுல என்னதான் செய்றீங்க? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், என்னதான் செய்றீங்க? ஏன் சுதாகரா? நான் குடுக்குற மெடிசின் அவளுக்கு குடுக்குறீங்களா இல்லையா? கொடுத்துட்டு தானே இருக்கேன். காலையில சாப்பாட்டுல ஒரு தடவை, நைட்டு சாப்பாட்டுல ஒரு தடவைன்னு 2 தடவை சாப்பாட்டுல மட்டுமே கலந்து கொடுத்துட்டு இருக்கேன். மத்தியானம் அவ ஸ்கூல்ல சாப்பிட்டுறா. இது பத்தாதுன்னு காலையில அவ எந்திரிச்சதும் குடிக்கிற டீல ஒரு தடவை கலந்து கொடுக்குறேன். அது ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்கூலுக்கு கிளம்பும் போது ஜூஸ்ங்கிற பேர்ல அதுல கலந்து கொடுக்குறேன். ஸ்கூல் விட்டு வந்த உடனே டீல மறுபடியும் ஒரு கலந்து கொடுக்குறேன். இப்படி ஒரு நாளைக்கு 4 தடவை கொடுத்துட்டு தானே இருக்கேன். அவளுக்கு இப்ப எல்லாம் எவ்வளவு தலைவலிக்குதுன்னு சொல்றான்னு உனக்கு தெரியுமா கொஞ்சமாவது? சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவளுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராத அளவுக்கு இந்த வேலையெல்லாம் பாக்குறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? என் இடத்துல இருந்து பாரு. நீங்க வந்து என் இடத்துல இருந்து பாருங்க. காலையில ஜூஸ்ல கலந்து கொடுத்துதான் அனுப்புனேன்னு சொன்னீங்க. அவளும் தலைவலியோட தான் வந்தா. வந்து கொஞ்ச நேரத்துல என்ன ஆனதோ தெரியல. என்கிட்ட வந்து உங்க அம்மா கிட்ட பேசணும், போன் போட்டு கொடுங்கறா. இல்லாத அம்மாவுக்கு நான் எங்கேயா போவேன்? யாராவது ஒரு பொம்பளை யாரை போன போட்டு பேச சொல்ல வேண்டியதானே? அப்படி திடீர்னு ஒரு பொம்பளையாளுக்கு நான் எங்க போவேன்? அப்படி ஒரு பொம்பளையாள் என்கிட்ட இருந்து அவளையும் சேர்த்து பார்சல் பண்ணி அனுப்பி இருந்திருக்க மாட்டேன். அவ வந்து எங்க அம்மா கிட்ட பேசணும்னு சொன்னது எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. எப்படியோ சமாளிச்சுட்டேன். சாயங்காலம் போன் போட்டு தரேன்னு சொன்னேன். சாயங்காலம் அவ கிளாஸ் முடியறதுக்குள்ள நான் ஸ்கூலை விட்டு கிளம்பி வந்துட்டேன், தலைவலிக்குதுன்னு சொல்லி. அதுக்கு நான் என்ன சுதாகரா செய்யறது? நான் என் வேலையை கரெக்டா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என் நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே நெருப்பு மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த சிபிஐ ஆபீசர் வேற அந்த ஸ்கூலை விட்டு நகரவே மாட்டேங்கிறான். வேற எந்த ஸ்கூலுக்கும் போக மாட்டேங்கிறான். இந்த ஸ்கூல்லயே தான் உட்கார்ந்துருக்கான். சுதாகரா, அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்திருக்குமோ? என்ன இளவோ தெரியல. அன்னைக்கு ஒரு நாளைக்கு அப்படித்தான். காலையில தான் அந்த மருந்தை கொடுத்து விட்டு தான் அனுப்புனேன்னு சொன்னீங்க. அவளும் அதே மாதிரி தான் இருந்தா. எதையும் யோசிக்காம ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி தான் இருந்தா. ஆனா அந்த சிபிஐ ஆபீசர் கிட்ட பேசின அடுத்த நிமிஷத்துல இருந்து அவ பேசுற பேச்சு வேற மாதிரி இருந்தது. நேத்தும் அதே மாதிரி தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் என்ட்ரன்ஸ்லயே சேர் போட்டு உட்காந்துருக்கான். யார் ஸ்கூலுக்குள்ள வர்றாங்க, யார் ஸ்கூலை விட்டு வெளியில போறாங்கிறதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பத்தாதுன்னு நேத்து சத்துணவுல வேலை பார்க்கற அந்த பொம்பளையும் கூப்பிட்டு விசாரிச்சிருந்திருக்கான். சுதாகரா, அப்படின்னா அவனுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்திருக்கு. உன் ஆளுங்க சொதப்பாம இருந்தா சரிதான். என்ன சுதாகரா, வர வர மரியாதை குறையுது. எனக்கு இருக்கிற டென்ஷன் அப்படி. ஒரு நாள் அங்க வந்து இருந்து பாருங்க, அப்ப தெரியும். அவன் குடஞ்சு குடஞ்சு கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி பாருங்க, அப்ப தெரியும் என் நிலைமை என்னன்னு. எப்பா பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு என்கிட்டயே அப்படிதான்ப்பா நோண்டி நோண்டி கேட்டான். ஏதாவது ஒண்ணு சொன்னா சரின்னு அதோட விடவே மாட்டேங்கிறான். மலரை கூப்பிட்டு ஏதாவது தனியா பேசுறானா எப்படி? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் பேசுற மாதிரி தெரியல. எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிற மாதிரி தான் அவளையும் கூப்பிட்டு விசாரிக்கிறான். அப்ப சரி, எனக்கு அதுவே ஒரு பக்கம் திக்குன்னு இருக்கு. ஏன், எதுக்கு? இல்ல, அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு அவங்க வீட்டுல எல்லாருக்கும் மலரை ரொம்ப பிடிச்சு போச்சு. விட்டா அன்னைக்கே பாக்குவத்துல மாத்தி இருந்திருப்பாங்க. அந்த ஐடியாவோட தான் வந்திருக்காங்க. இவனுக்கும் ரொம்ப பிடிச்சதே இருந்தது போல. அவன் முகத்தை பார்த்தாலே அப்படித்தான் தெரிஞ்சது. ஆனா உள்ள போய் என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ தெரியல. வெளியே வரும்போது வீட்டுக்கு போய் கலந்து பேசிட்டு சொல்றோம்னு போயிட்டான். நான் மலர்கிட்ட கேட்டா அவளும் எனக்கு பயந்துகிட்டு எதையுமே சொல்ல மாட்டேங்கிறா. உன்கிட்ட ஏதாவது சொன்னாளா? சொன்னா. என்ன சொன்னா? அதான் இந்த மாதிரி எங்க ஸ்கூல்ல வேலை பார்க்குற ஒரு சார் பொண்ணு கேட்டு வரதா சொல்லியிருந்தாரு. அவர் வர்றதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அவங்க அம்மாவுக்கு வேற ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால வர முடியல, அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கா போல. அவன் பதிலே பேசாம போயிட்டானோ. சுதாகர், அப்படின்னா உங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதை பத்தி அவன் விசாரிச்சு இருந்திருப்பானே? அது என்னமோ தெரியல. அப்படி ஏதாவது விசாரிச்சிருந்தா மலர்கிட்ட சொல்லி இருந்திருப்பான்ல. மலருக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதா? அதான் இவனை பத்தி என்னால எதுவுமே கணிக்க முடியல. ஊர்ல எங்க அம்மாவை பத்தி விசாரிச்சானா? அப்படி விசாரிச்சிருந்தா மலர்கிட்ட சொல்லி இருந்திருப்பானே. மலரும் என்கிட்ட அதை பத்தி ஒண்ணும் கேட்கல. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இதை இப்படியே விடக்கூடாது. சீக்கிரமா நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். அப்படின்னா சீக்கிரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. முடிஞ்சா இந்த வாரமே கல்யாணத்தை வைக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை பாருங்க. ஒரு வாரத்துல கல்யாணம்னா யாருக்கும் சந்தேகம் வராது. அவதான் நீங்களும் உங்க வீட்டுக்காரமாவும் என்ன சொன்னாலும் தலையாட்டுறாளே. ஜாதகம் அது இதுன்னு எதையாவது சொல்லுங்க. இன்னும் ஒரு வாரம் 10 நாள்ல கல்யாணம் முடியாட்டி அடுத்த இன்னும் 1 வருஷத்துக்கு முடியாது, அப்படி இப்படின்னு ஏதாவது கதை அடிச்சு விடுங்க. உங்களுக்கு எல்லாம் சொல்லியே தரணும். எல்லாத்தையும் நானே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தா அப்ப ஷேர போற நானே வச்சுக்கிடவா? இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? யோ, சொல்லிக்கிட்டே இருக்கேன். அங்க ஒரு நாள் ஸ்கூல்ல வந்து உட்காந்து பாரியா, அப்ப தெரியும். ஒரு ரெஸ்ட் ரூம் போக முடியல, வெளியே போய் ஒரு டீ குடிக்க முடியல. எல்லாத்துக்கும் அவனுக்கு பதில் சொல்லிட்டு தான் போக வேண்டியதா இருக்கு. ஸ்டாஃப் ரூம்ல இருந்து கிரவுண்டுக்கு போனா ஒரு கேள்வி, கிரவுண்ட்ல இருந்து திரும்ப ஸ்டாஃப் ரூமுக்கு வந்தா ஒரு கேள்வின்னு என்னைய போட்டு அப்படியே பிதுக்கி எடுக்கிறான். சரி சுதாகரா, நீ டென்ஷன் ஆகாத. டென்ஷன் ஆனா நம்ம பிசினஸ் ஒழுங்கா பண்ணவே முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல அப்புறம் சொதப்பிடுவோம். இங்க பாருங்க, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. மலர் இனிமேல் என் மேல சந்தேகம் வந்து ஒரு வார்த்தை கூட கேட்க கூடாது. மொத்தத்துல அவ யோசிக்கவே கூடாது. அதுக்கு நான் என்னதான் செய்யணுங்கிற? நான் சொல்றத கவனமா கேளுங்க. அவளுக்கு அந்த மருந்த டோசேஜ் அதிகமா கொடுங்க. அவ ஸ்கூலுக்கே வர வேண்டாம். நான் என்ன சொன்னாலும் கேட்பா. ஆனா ஸ்கூலுக்கு லீவ் போடுன்னு சொன்னா மட்டும் கேட்கவே மாட்டா. நீங்க எதுக்கு சொல்றீங்க? அவளாவே லீவ் போட வைக்கணும். அந்த அளவுக்கு அவளுக்கு தலைவலி வர வைக்கணும். அப்ப டோசேஜ் இன்னும் அதிகமா கொடுங்க. ஏற்கனவே ரொம்ப அதிகமா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சுதாகரா. பத்தாது. இதுக்கு மேல கொடுத்தா ரொம்ப ஆபத்தாயிடும் சுதாகரா. உயிருக்கே ஆபத்தானா அதுக்கப்புறம் நம்ம பிளான எப்படி நடத்துறது? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு அவ உயிரோட இருந்தா போதும். நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. அவ ஸ்கூலுக்கே வரக்கூடாது. அந்த சிபிஐ ஆபீசர் அவ மீட் பண்ணவே கூடாது.
முதல்ல கல்யாண தேதியை குறிங்க. அதை சாக்கா வச்சு அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீங்க. அதுவும் இல்லாம அந்த மருந்தை எப்பெல்லாம் குடுக்குறீங்களோ அப்போல்லாம் அவ பக்கத்திலே இருந்து போலீஸ்காரங்களை பத்தியும் அந்த சிபிஐ காரங்களை பத்தியும் அவகிட்ட தப்பாவே சொல்லுங்க. அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பத்தாது பத்தாது. நம்ம திட்டப்படி அவளை மாட்டி விடணும்னா இதை நீங்க கரெக்டா செஞ்சுதான் ஆகணும். என்ன நடக்குதுன்னு இவளுக்கும் புரியக்கூடாது, என்ன செய்யறதுன்னு அவனுங்களுக்கும் தெரியக்கூடாது. நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? என்ன? அந்த சிபிஐ ஆபீசர் உன் ஸ்கூல்ல தானே உட்காந்துருக்கான், அவன் அந்த இடத்த விட்டு நகர வச்சா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்க மேல அவனுக்கு சந்தேகம் இருக்கு, அதனால இந்த ஸ்கூல்லயே இருக்கான். அவனோட முழு கவனமும் இந்த ஸ்கூல்ல இருக்கு. அப்போ மத்த ஸ்கூல்ல அவன் கவனம் இல்லைன்னு தானே அர்த்தம். எல்லா ஸ்கூல்லயும் ஆள் போட்டிருக்கான். இந்த லிஸ்ட்ல இல்லாத வேற ஏதாவது ஒரு ஸ்கூல்ல நம்ம கைய வச்சா? இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நம்ம பிளான் எதுவோ அதை மட்டும் செஞ்சா போதும். இவன் இந்த ஸ்கூல்ல உட்காந்துருக்கும் போது நீ எப்படி சுதாகர் அந்த பிளான நடத்துவ? அவன் அந்த ஸ்கூல்ல இருக்கும் போதே நம்ம பிளான செயல்படுத்தணும். இது ரொம்ப ரிஸ்க் சுதாகரா. ரிஸ்க் எடுக்காம காசு பார்க்க முடியாது. அதுவும் இல்லாம பழைய ஏத்துக்கிறதுக்கு தான் மலர் இருக்காளே. இது நம்மளோட பெரிய ப்ராஜெக்ட். ஒவ்வொரு குழந்தையா கடத்தி கடத்தி நம்ம என்னைக்கு லைஃப்ல செட்டில் ஆகுறது? இந்த ப்ராஜெக்டை எந்த பிசுறும் இல்லாம பண்றதுக்காக தான் இந்த கல்யாண ஏற்பாடே. மறந்துட்டீங்களா நீங்க? இல்ல எனக்கு புரியுது சுதாகரா, இருந்தாலும் நீ அவனை நினைச்சு பயப்படுற. அப்புறம் அவன் இருக்கும் போதே இந்த வேலையை பார்க்கணும் எதுக்கு நினைக்கிற? நான் சொல்றத கேளு, வேற ஏதாவது ஒரு ஸ்கூல்ல நம்ம கைவரிசையை காட்டுவோம். அப்போ இவனோட கவனம் அந்த ஸ்கூல் மேல திரும்பும். அந்த நேரத்துல நம்ம வேலையை இங்க கச்சிதமா முடிச்சிடணும். சரி, இந்த பிளான் எல்லாம் ரெண்டாவது போடுவோம். முதல்ல கல்யாண தேதியை குறிங்க. தேதி என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு ஏத்த மாதிரி நான் மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ண முடியும். அப்புறம் மலரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீங்க. சரி, கல்யாண தேதியை குறிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்மளோட பிளான். முதல்ல தேதியை குறிங்க. தேதி என்னன்னு சொன்னாதான் நான் அங்க பார்ட்டிக்கிட்ட பேச முடியும். முதல்ல பார்ட்டிக்கு அந்த தேதி ஓகேவான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம பிளான சொல்றேன். சரி போங்க, இனிமேலாவது வேலையை ஒழுங்கா பாருங்க. நான் ஒழுங்கா தான் சுதாகரா பாக்குறேன். நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது நீங்க ஒழுங்கா தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நானும் நம்புறேன். இன்னொரு வேலையையும் கரெக்டா பண்ணிருங்க. அவளை ஸ்கூல் பக்கம் வர விடாதீங்க. அந்த சிபிஐ ஆபீசரை பாக்குற வரைக்கும் அவன் நல்லா தான் இருக்கா, நம்ம பேச்ச கேட்டுக்கிட்டு. சரி, அவளை ஸ்கூலுக்கு வரவிடாம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. ஆனா அவ ஸ்கூலுக்கு வரலைன்னா குழந்தைங்களை கடத்துறது எப்படி? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன செய்யறது ஏது செய்யறதுங்கிறத நான் பிளான் போட்டு தர்றேன். உங்களோட வேலை அவன் நாளைக்கு ஸ்கூலுக்கு வரக்கூடாது, அந்த சிபிஐ ஆபீசரை மீட் பண்ணக்கூடாது. அதை மட்டும் நீங்க கரெக்டா செஞ்சா போதும். சரி, நாளைக்கு அவ வரமாட்டான். ம் நீ டென்ஷன் ஆகாம இரு. ம் ஆனா நம்ம இந்த மாதிரி அடிக்கடி மீட் பண்றது ரொம்ப ஆபத்து சுதாகரா. இந்த இடத்துல நம்ம மீட் பண்ணாதானே யாருக்குனாலும் சந்தேகம் வரும். கல்யாணத்தை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் மலரை பாக்குறேங்கிற சாக்குல என்னமாவது வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் உங்களை பாக்குறேன். அங்க வச்சு பிளான போடுவோம். சரி. போங்க. என்ன சார் வர சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே பாத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல, இந்த சுடி கூட நல்லா இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு வேலை இல்ல, எப்ப பார்த்தாலும் என்னோட ட்ரெஸ்ஸை பத்தியே கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல, உங்களை ஃபர்ஸ்ட் டைம் யூனிஃபார்ம்ல பார்த்தேனா அது அப்படியே மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கலர் ட்ரெஸ்ல பார்க்கவும் அது ஒரு மாதிரி புதுசா இருக்கு. ஓஹோ, ம் சரி என்ன பேசணும் சொல்லுங்க. நீங்க ஏதோ கேட்கணும் நீங்க. அதான் சொன்னனே சார், முடி இப்ப வர வர ரொம்ப கொட்டுது, கண்ணு ஒரு மாதிரி இரிட்டேஷனா இருக்குன்னு. அதான் நீங்க வெயிலையே அலைகிறதுனால அப்படி இருக்கலாம். இருக்கலாம், என்ன அதான் காரணம்னு எனக்கே தெரியும். அதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்க. இந்த கண்ணுக்கு போடுறதுக்கு ஏதாவது ஐ டிராப்ஸ், அப்புறம் முடிக்கு ஏதாவது புதுசா ஷாம்பு அந்த மாதிரி எழுதி கொடுங்க. ஓஹோ, டெய்லி மார்னிங் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கேரட் ஜூஸ் குடிங்க. கேரட் ஜூஸா? கேரட் என்ன விலைக்குது தெரியுமா? 100 கிராம் கேரட் 10 ரூபா. அதான் வாங்குறீங்களே 36,900 ரூபாய். சார் பிடித்தம் போக 28,000 ரூபா. சரி, அதான் இருக்குல்ல, ஒரு 10 ரூபா செலவழிக்க மாட்டீங்களா உங்களோட கூந்தலுக்காக? செலவழிக்கலாம், உங்ககிட்ட என்ன ஓசியா மருந்து எழுதி வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தேன். அதான் கொடுக்க வேண்டிய காசு இருக்குல்ல நிறையா, அதில் கழிச்சுக்கலாமே அப்படின்னு நினைச்சேன். இல்ல, நம்ம முடிக்கும் சரி கண்ணுக்கும் சரி இல்ல உடம்புல இருக்கிற எந்த பார்ட்டா இருந்தாலும் சரி, அதுல என்ன பிரச்சனைனாலும் சரி, அதுக்கு சொல்யூஷன் மருந்து வெளியே தடவக்கூடாது, வெளியே அப்ளை பண்ணக்கூடாது, உள்ளுக்குள்ளதான் எடுத்துக்கணும். அப்ப கண்ணுக்கு மருந்து மட்டும் எதுக்கு வெளியே ஊத்துறீங்க? எல்லாமே ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான். பட் பர்மனண்டா சொல்யூஷன் வேணும்னா நம்ம உள்ளுக்குள்ள சாப்பிடுற சாப்பாட்டுல தான் அதை கொடுக்கணும். இப்படியே வர்றவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ல உங்க வேலை போயிடும். நானே கூட போய் சொல்லிடுவேன், சார்கிட்ட கண்ணுக்கு மருந்து கேட்டா அதெல்லாம் வேண்டாம், கேரட் சாப்பிடுங்க கீரை சாப்பிடுங்கன்னு சொல்றாருன்னு சொல்லிடுவேன். ஐயோ, அப்படின்னா என் வேலை போயிடும். அந்த பயம் இருக்குல்ல, அப்ப எனக்கு மருந்து எழுதி கொடுங்க. முடி கொட்டாம இருக்கிறதுக்கு நல்ல ஷாம்பு ஒன்று எழுதி கொடுங்க. ஓகே, ஆஸ் a டாக்டர் நான் சொல்றத அப்ப கேட்க மாட்டீங்களா? சும்மா சொன்னேன் சார். கேட்குறேன். இப்போ என்ன கேரட் ஜூஸ் குடிக்கணுமாக்கும்? குடிச்சிருவோம். வெரி குட். கண்ணுக்கு கேரட் ஜூஸ், அப்ப தலைமுடி உதுறதுக்கு கருவேப்பிலை ஜூஸ் குடிங்க. அதை எப்ப குடிக்கணும்? ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல குடிங்க. அப்ப டீ?
டீயை கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணுங்க மேம். இதெல்லாமா சொல்லி கொடுக்கணும். சரி, அப்படியே எத்தனை நாளைக்கு குடிக்கணும்? உங்களுக்கு முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகுற வரைக்கும் குடிங்க. அப்புறம் அப்புறம் உங்களுக்கு முடி கொட்டுறது ஸ்டாப் ஆயிடும். முடியும் நல்லா கரு கருன்னு வளர ஆரம்பிச்சிரும். அப்புறம் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி மாத்திக்கோங்க. அப்ப சரி, செஞ்சிருவோம். இது எல்லாம் விட பெட்டர் திங், நீங்க வெயில்ல அலையறத ஸ்டாப் பண்ணிடலாமே. அது என்னோட ப்ரொஃபஷன், அதையெல்லாம் மாத்த முடியாது. நான் இதையே ட்ரை பண்றேன். சரியா போச்சுன்னா சொல்றேன். ஓகே. சரி, இப்ப சொல்லுங்க. என்னோட ப்ராப்ளம் முடிஞ்சது. இப்போ உங்களோட விஷயத்துக்கு வருவோம். என்ன சொல்லணும், என்ன பேசணும் என்கிட்ட? அது நான் சொன்னா எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியல. நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே எடுத்துக்கிறேன் சார். ஓப்பனாவே சொல்லட்டுமா? ஓப்பனா சொன்னாதான் சார் தெரியும். அது வந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரியலி? ஆமா, பிடிச்சதுனால தான் இந்த பாத்தீங்களா உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கேன். ஓ, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பொதுவாக அப்படியே சொல்லிட முடியாது. நீங்க படபடன்னு பேசுறது, நான் ஸ்டாப்பா பேசுறது, ஓப்பனா பேசுறது, கூச்சப்படாம பேசுறது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுறது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படிதான் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம யாராவது இருப்பாங்களா என்ன? அதெல்லாம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல 2-3 பிள்ளைங்க இருக்காங்க. நாங்க ஸ்கூல்ல இருந்து ஒண்ணா படிச்சோம். ஓ, ஓகே ஓகே. அப்புறம் முக்கியமா இந்த ஸ்டேட்டஸ் பார்க்காம பழகுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா, நான் எல்லார்கிட்டயுமே அப்படிதான், ஸ்டேட்டஸ் பார்க்காம பழகுறது தான். நம்ம பெரிய போலீஸா இருக்கோம், அதுக்காக எல்லாரும் அப்படியே இருக்க முடியுமா? இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுதான்? இல்ல, நான் என்ன சொன்னேன், நீங்க உங்களன்னு நினைச்சுக்கிட்டு ஒன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அதுதான். உங்களை சொன்னீங்களா? ஓ, நீங்க டாக்டருங்கிறதுனாலயா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க டாக்டர், நான் போலீஸ், அவ்வளவுதான். அவ்வளவுதான்? ஆமா, இன்னும் சொல்ல போனா உங்களை விட நான் ஒரு படி மேலதான். ஆஹா, எப்படி? ஆமா, உங்க வீட்ல உங்களை டாக்டருக்கு படிக்க வச்சிருக்காங்க, அதனால நீங்க டாக்டரா இருக்கீங்க. ஆனா எங்க வீட்ல என்னை டிகிரி தான் படிக்க வச்சாங்க, போலீஸுக்கெல்லாம் படிக்க வைக்கல. நானா தானே இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி போலீஸ் வேலை வாங்கியிருக்கேன். அப்போ உங்களை விட சொந்த முயற்சியில முன்னுக்கு வந்தேன்னா ஒரு படி மேல தானே? ஆமா ஆமா, கண்டிப்பா. அப்படின்னா உங்களை விட ஸ்டேட்டஸ் எனக்கு தான் அதிகமா இருக்கு. ஆனா அந்த மாதிரிலாம் நினைச்சு நான் உங்ககிட்ட என்னைக்காவது அப்படி பழகி இருக்கேனா? ஆஹா, இல்ல 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 இல்ல. அதுதான் வெண்ணிலாவோட ஸ்பெஷல். இதான் இந்த ஸ்பெஷல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, அதனால இத பாருங்க, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு சார். ப்ரப்போஸ் பண்ற gift சார். அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? நீங்க என்ன லவ் பண்றேன்னு சொல்ல வரீங்களா? ப்ரப்போஸ் பண்ண போறீங்களா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என் வேலையை மிச்சப்படுத்தினதுக்கு. எஸ் எஸ், எக்ஸாக்ட்லி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சோ மச் வெண்ணிலா. டு யூ லவ் மீ? உங்களுக்கு அந்த மாதிரி என் மேல ஏதாவது அபிப்பிராயம் இருக்கா? இல்லையே. இல்லையா? ஆமா சார், தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. உங்க மேலன்னு இல்ல, எனக்கு யார் மேலயுமே இந்த மாதிரி அபிப்பிராயம் கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த காதல் கல்யாணங்கிற விஷயத்துல இன்ட்ரெஸ்டே இல்லை இப்போதைக்கு. ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? அதான் ஸ்டேட்டஸ் ஏதாவது தடுக்குதா? நான் பெரிய டாக்டர் அந்த மாதிரி. சாச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் இப்ப சொன்னேனே உங்களோட ஸ்டேட்டஸ்ல ஒரு படி கூட தான் இருக்கேன்னு. சரி, ஓகே, இருக்கட்டும். அப்போ என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு இருக்கிற ஆம்பிஷனே வேற. என்ன ஆம்பிஷன்? இப்போ நான் பிசியா இருக்கேனா, இன்னும் 1 வருஷத்துல எப்படியும் எஸ்ஐ போஸ்ட்டுக்கு எக்ஸாம் போடுவாங்க. அதை எழுதி பாஸ் பண்ணி எஸ்ஐ ஆகணும். அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியா இன்ஸ்பெக்டர் ஆகணும். அதுதான் சார் என்னோட கனவு. அது மட்டும் இல்லாம நான் என்னதான் போலீஸா இருந்தாலும் ரொம்ப சம்பளம் வாங்கினாலும் எங்க வீடு வசதி இல்லாத வீடு தான். எங்க அப்பா ஜோசியம் தான் பாக்குறாரு, உங்களுக்கே தெரியுமே, நீங்க கூட பேசிட்டீங்களே. எங்க பாட்டி வீட்டு வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களையும் நான் போக வேண்டாம்னு சொல்லிட்டேன் எனக்கு வேலை கிடைச்சதுல இருந்து. அப்புறம் என் தம்பி தங்கச்சி அவங்கள படிக்க வைக்கணும். அந்த பிள்ளைங்க இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த காலேஜுக்கு சேர்க்கணும். அப்படி இப்படின்னு எனக்கு நிறைய கடமை இருக்கு சார். எங்க அப்பா வேலை பார்க்குறாருன்னு தான் பேரு, ஆனா அவர் வேலை பார்க்குற காசு அவர் செலவுக்கே பத்தாது. எங்க பாட்டியும் நானும் சேர்ந்து தான் இவ்வளவு நாள் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தோம். என்னமோ எனக்கு இப்ப வேலை கிடைச்சதுனால எங்க பாட்டியும் வேலைக்கு போகல. ஆக மொத்தத்துல இப்ப எங்க குடும்பத்துல சம்பாதிக்கிற ஒரே ஆளு நான் தான். அப்படியே என் குடும்பத்தை அம்போன்னு விட்டுட்டு காதல் கல்யாணம்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது சார் என்னையால. ஓகே, நியாயமான விஷயம் தான். பட் உங்களுக்குன்னு ஒரு லைஃப் வேணாமா? வேணும் சார், ஆனா அதை பத்தி யோசிச்சு பார்க்குற நிலைமையில நான் இல்லைன்னு சொல்ல வரேன். என் தம்பியும் தங்கச்சியும் இப்போ +1 +2 படிக்கிறாங்க. அவங்க இதை முடிச்சு ஒரு டிகிரி முடிச்சு ஒரு வேலையில் உட்கார்றதுக்கு குறைஞ்சது 5 வருஷமாவது ஆகும்.
அப்புறம் அவங்க வீட்டை பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் என் கல்யாண விஷயத்தை பத்தி யோசிக்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு இப்ப நான் காதல்னு ஆரம்பிச்சேன்னா அடுத்தது கல்யாணம்னு போய் நிற்கும். அதுக்கப்புறம் என் தம்பி தங்கச்சிங்க, என் பாட்டி, எங்க அப்பாவை விடுங்க, இவங்க எல்லாரையும் நான் அம்போன்னு விடுறாப்புல இருக்கும். சோ இதுதான் உங்க பிரச்சனையா? இது பிரச்சனை எல்லாம் கிடையாது, இது என்னோட கடமை. சரி, கடமை தான். உங்களை விரும்புறேங்கிற முறையில அந்த கடமையை நானும் ஷேர் பண்ணிக்க கூடாதா? ஷேர் பண்ணிக்கிறதுனா எப்படி? உங்களோட தம்பியும் தங்கச்சியையும் நான் படிக்க வைக்கிறேன். எத்தனை நாளைக்கு? அவங்க படிப்பு முடிச்சு ஒரு நல்ல ஜாப்ல உட்கார்ற வரைக்கும் அவங்களோட பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். உங்களோட சம்பளத்துல அந்த செலவெல்லாம் கட்டுப்படி ஆகுமா? அதெல்லாம் செய்யறதுக்கு முதல்ல உங்க வீட்டுல ஒத்துக்கிடுவாங்களா? அதை யோசிச்சீங்களா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சார், இதெல்லாம் ஆரம்ப கட்டத்துல பேசுறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப இருக்கிற காதல் மயக்கத்துல உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு நல்லா பேசுவீங்க. ஆனா போக போக இதெல்லாம் ஒரு மாதிரி அழுத்து போயிடும். இவளுக்காக நம்ம இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு ஒரு நினைப்பு வந்துடும். அப்போ என் மேலேயும் ஒரு கோபம் வரும், என்னையும் பிடிக்காம போகும். இதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம். இல்ல, அப்படியெல்லாம் ஆகாது. என்னால முடியும். உங்களால முடியும், உங்க வீட்டுல இருக்கிறவங்க சம்மதிப்பாங்களா? அதெல்லாம் சம்மதிப்பாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க ஓகே சொன்னா மட்டும் போதும். நான் ஓகே சொன்னா மட்டும் போதுமா? அப்படியா சொல்றீங்க? ம், ஆமா. இத்தனை நாள் நம்ம பழகி இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சின்ன நினைப்பு கூட என் மேல உங்களுக்கு வரலையா? ம்ஹும். என்னோட நினைப்பெல்லாம் அடுத்து எப்போ எஸ்ஏ எக்ஸாம் போடுவாங்க, அதில் எப்படி பாஸ் ஆகுறதுங்கிறதுல தான் இருக்கு. ஏதோ நம்ம பழகிட்டோமே அப்படின்னு தான் நீங்கள் உதவின்னு கேட்டபோது செஞ்சு கொடுத்தேன். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார். இவ்வளோ கேஷுவலா சொல்றீங்க. நீங்கள் கேஷுவலாக கேட்டீங்க, நானும் கேஷுவலாக சொல்லிட்டேன். இதுதான் என்னோட பழக்கம், இப்படி தான் நான் இருப்பேன். என்கிட்டலாம் நீங்கள் ரொம்ப இந்த லவ், சென்டிமெண்ட், ரொமான்ஸ் இந்த மாதிரிலாம் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா என்னோட ப்ரொஃபஷன் அப்படி. இப்போ உங்கள் அண்ணன் எப்படி இருக்காரு, அது மாதிரி தான் நானும் இருப்பேன். எனக்கு என்னோட ப்ரொஃபஷன் தான் ஃபஸ்ட்டு, மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு. உங்களோட ப்ரொஃபஷனுக்கும் என்னோட ப்ரொஃபஷனுக்கும் செட் ஆகவே ஆகாது சார். நீங்கள் நைட் டியூட்டி பார்க்குறதுக்கே யோசிக்கிற ஆள். ஆனால் எனக்கு மாதத்தில் பாதி நாள் அப்படி தான் இருக்கும். உங்களோட டியூட்டிங்கிறது இங்கே ஹாஸ்பிட்டலில் ஏசி ரூம்குள்ளே குழு குழுன்னு உட்காந்துக்கிட்டு பார்க்க வேண்டிய வேலை. அதுக்கே நீங்கள் அவ்வளவு யோசிக்கிறீங்க. ஆனால் எனக்கு நைட் டியூட்டி பனி கொட்டுற நேரத்துலையும் போடுவாங்க, மழை பெய்யுற நேரத்துலையும் போடுவாங்க. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் நான் பார்த்தாகணும். நீங்கள்லாம் அப்படியே நீட்டாக மினுக்காக இருக்கிற ஆள். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. வெயில், மழை, பனி எல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும். ஸோ நம்ம 2 பேருக்குள்ள காதல்ங்கிறதோ கல்யாணங்கிறதோ செட்டே ஆகாது. சார் சார் ம். உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ம், கேட்டுட்டு தான் இருக்கேன். என்னடா இவ இப்படியெல்லாம் பேசுகிறாளேன்னு ரொம்ப அப்செட் ஆயிடாதீங்க சார். நம்ம எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பண்ணித்தரேன். அதே மாதிரி எனக்கோ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ கண்ணு வலின்னு வந்தால் நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிகிட்டு வரேன். கொஞ்சம் ஃபீஸை குறைச்சி போட்டு பார்த்து கொடுங்க. அதே மாதிரி எங்கள் ஏரியாவிலையோ இல்லை பக்கத்து ஏரியாவிலையோ முகாம் போட்டால் உடனே தகவல் கொடுங்க. சரியா? அவ்வளோக்குள்ளேயே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நிறுத்திக்கிடுவோம். சரி, நான் போயிட்டு வரட்டுமா? ரொம்ப வருத்தப்படாதீங்க சார். உங்கள் ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை தேடி பிடிச்சி லவ் பண்ணுங்க. போயிட்டு வரட்டுமா சார்? உங்களை தான். போயிட்டு வரட்டுமா? நீங்கள் நான் சொன்னதை கேட்டு ரொம்ப அப்செட் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். இதில் உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரி, நான் வரேன். எம்கே, என்ன நீ ப்ரப்போஸ் பண்ணதை ரிஜெக்ட் பண்ணிட்டாளா? உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. உன்னை யாராவது கேட்டாங்களா இப்போ? இல்லை, ப்ரப்போசல் கிஃப்ட் அப்படியே இருக்கே, அவள் வாங்கிட்டு போகலையே, அதான் கேட்டேன். ஆமா. உன் ஸ்டேட்டஸ்க்கு அவெல்லாம் சரிப்பட்டு வருவாளா? நான் இப்போ உன்னை ஏதாவது கேட்டனா? எம்கே, உன்னோட ஃப்ரெண்டுங்கிற முறையில சொல்றேன். உனக்கு அவ சரிப்பட்டு வருவாளான்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கணும். ஏய் இடியட், இந்த ஸ்டேட்டஸ் ப்ரொஃபஷன் இதெல்லாம் பார்த்தா லவ் வரும்? லவ்வுக்கு ஸ்டேட்டஸ் ப்ரொஃபஷன் எதுவும் தேவையில்லை. ஆனா கல்யாணம்னு போகும்போது இதெல்லாம் தேவை. உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. உன்கிட்ட யாரும் கேட்டாங்களா இப்போ? ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில சொன்னேன். கேட்டா கேளு, கேட்காட்டி போ. போ, போய் ஓபியில் இருக்கிற பேஷண்ட் எல்லாம் வர சொல்லு. எல்லாரையும் ரமேஷ் சார் கிட்ட மாத்தி விட்டுட்டேன். அப்படின்னா ரவுண்ட்ஸ் போறதுக்கு ஏற்பாடு பண்ணு. போ. லாஸ்ட் வீக் ஆபரேஷன் பண்ணோம்ல, அவங்களுக்கு இன்னைக்கு கட்டு பிரிக்கணும். வரியா? போ, போய் அதுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணு. 5 மினிட்ஸ்ல வரேன். போ. வா. அதுவா, செம்மண் நிலத்துல மழை பெஞ்சா எப்படி இருக்கும்? ஈரமா இருக்கும்.
ஈரமா இருக்குமா? மழை பெஞ்சா ஈரமா தானே இருக்கும். ஆளை பாரு. அப்படி ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் அது ரெண்டையும் தனித்தனியா பிரிக்க முடியுமா? முடியாது முடியாது. அப்படித்தான் அவங்க ரெண்டு பேரும் காதல்ல மனசு ஒருமிச்சு அந்த மாதிரி கலந்துட்டாங்களாம். ஓ அப்படி. ஆனா இவர்கிட்ட பேசினதும் தலைவலி போன இடம் தெரியல. ஆனா இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது மனசுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. சண்டை போட்டாலும் நல்ல ஆக்ரோஷமா சண்டை போட தோணுது. என்ன மனுஷன் அவரு. முகத்துல சிரிப்பு இருக்கு, ஆனா பேசுற பேச்சுல ஒரு குத்தல் இருக்கு. முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கும்போது சரி கோவமா இருக்காருன்னு நினைச்சா பேசுற பேச்சு அவ்வளவு நல்லா இருக்கு. நானும் லூசு மாதிரி எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன்னு சொல்றேன். அதுக்கு அவரும் நானும் கத்துக்கிறேங்கிறாரு. இதெல்லாம் எப்ப நடக்கும்? இந்த கேஸ் முடியற வரைக்கும் தான் அவர் ஸ்கூல்ல இருப்பாரு. நானும் அவரும் மீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எப்படி நாங்க பார்த்துப்போம் பேசிப்போம், எப்படி நான் சொல்லி கொடுப்பேன், அவர் எப்படி கத்துப்பாரு? சரியான ஆளு. அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. எனக்கு அவரை பார்த்தா கோவமா வருது. ஆனா அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. இது எப்படி இப்படியெல்லாம் நடக்கும்? சரியான லூசு தான் நானு. நாளைக்கு போய் புறநானூர்ல இருந்து ஒரு வரி எடுத்து சினிமா பாட்டு எழுதியிருக்காங்க. அது என்னன்னு கேட்கணும். என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். மலர், அப்படியே முழிப்பாரு. கடைசியில நீங்களே சொல்லுங்க டீச்சர்னு சொல்லுவாரு. மலர், நாளைக்கு சீக்கிரமே ஸ்கூலுக்கு போயிடணும். நாளைக்கு எத்தனாவது பீரியட்? நமக்கு லெஷர் பீரியட் 3 4 6வது பீரியட் தான் இருக்கா? அச்சச்சோ. மலர், அது வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அவர்கிட்ட பேசுறதுக்கு? என்ன பண்ணலாம்? இருக்கவே இருக்கு. ஸ்டாஃப் ரூமும் கேட்டோம். அங்கிட்ட இங்கிட்ட மாறி மாறி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். கூப்பிட்டு கேட்பாரு, என்ன உங்களுக்கு கிளாஸ் இல்லையா? சும்மா ஸ்கூல் அந்த பக்கம் இந்த பக்கமும் நடந்து அளந்துகிட்டு இருக்கீங்க குட்டி போட்ட பூனை மாதிரி அப்படிம்பாரு. மலர், சித்தப்பா. எத்தனை தடவை கூப்பிட்டு இருக்கேன்? அச்சச்சோ, கவனிக்கல சித்தப்பா. சித்தப்பா கூப்பிடுறத கவனிக்காத அளவுக்கு அப்படி என்னம்மா யோசனை? அது ஒண்ணும் இல்ல சித்தப்பா. ஸ்கூல்ல நடந்த விஷயத்த பத்தி நினைச்சு நினைச்சு பார்த்து ஒரே சிரிப்பா வருது. அப்படின்னா என்னன்னு சொன்னா நானும் சரி பண்ணல. அது ஒரு தமாஷான விஷயம் சித்தப்பா. விடுங்க. அம்மா, நீங்க எதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரீங்க? என்னமாமா நீ இப்படி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். நீ எங்க சாப்பிடுற? மெலிஞ்சுக்கிட்டே போற. புத்தகத்தை தூக்கிட்டு உட்காந்தா சாப்பிடுறது கூட உனக்கு மறந்து போகுது. அதான் சித்தப்பா எடுத்துட்டு வந்தேன். இந்தா சாப்பிடு. இன்னும் நேரம் இருக்குல்ல சாப்பிடுறதுக்கு. அப்படி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க கூடாது. 7 மணி 7:30 மணிக்கெல்லாம் சாப்பிடணும். இந்த புடி. நானே நாளைக்கு நடத்துற பாடத்துக்கு இப்ப கொஞ்சம் ரிவிஷன் பண்ணி வைப்போன்னு எடுத்துட்டு உட்காந்தேன். அப்படியே நேரம் போனதே தெரியல. 7:30 ஆச்சா மணி? ஆமா மணி 7:30 ஆச்சு. இந்தா புடி சாப்பிடு. மாவு பிசைஞ்சு வச்சுட்டு வந்தேன். சித்தி அதுக்குள்ள சப்பாத்தி போட்டுட்டாங்களா? சித்தப்பா, இப்ப எல்லாம் பாத்தீங்களா? சித்தி என்னைய ரொம்ப வேலை பார்க்கவே விடுறது இல்ல. சமையல் வேலையை கூட அவங்களே பாத்துக்கிறாங்க பாத்தீங்களா? ஆமா, நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே இருப்ப. அதான் அப்புறம் எங்க போறேன்? கல்யாணம் ஆகி உன் புருஷன் கூட போயிருவேல, அதுக்காகத்தான் பாசமா பாத்துக்கிறான்னு நினைக்கிறேன். இல்லாட்டி உன்னை இப்படி எல்லாம் ஒரு நிமிஷமாவது உட்கார விடுவாளா? அப்படியா சித்தப்பா? ஆமா, இன்னைக்கு என்ன ஒரே சிரிப்பு தாண்டவ மாட்டுது முகத்துல. என்னன்னே தெரியல, ஒரே சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா என் பிள்ளைக்கு கல்யாண கலை வந்துருச்சுன்னு அர்த்தம். அம்மாடி, உன் கூட வேலை பாக்குற அந்த சுதாகரை பத்தி நம்ம ஆளுங்களை விட்டு அவங்க ஊர்ல போய் நல்லா விசாரிச்சுட்டேன். பையன் நல்ல பையனா. அப்புறம் சித்தப்பா? என்னம்மா அதுக்கும் சிரிப்பு தானா? என்ன மேம், கிளாஸ்க்கு போகாம இந்த பக்கமும் அந்த பக்கமும் சுத்திக்கிட்டே இருக்கீங்க? நீங்க கூட தான் ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க சித்தப்பா, இது வேற விஷயம். அதாம்மா, சுதாகரை பத்தி நல்லா விசாரிச்சுட்டேன். பையன் நல்ல பையன். ஊர்ல சொந்த வீடு இருக்கு. அம்மா மட்டும்தான். உனக்கு எந்த கவலையும் கிடையாது. கிளாஸ் இல்லைன்னா ஸ்டாஃப் ரூம்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்க போய் உட்கார வேண்டியதுதானே? சும்மா அங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் எங்கிட்ட வந்தாலும் போவே வருவேன். உங்களுக்கு என்ன? உங்களை யாராவது ஏதாவது கேட்கறமா? இவங்க மட்டும்தான் நம்மள கேட்பாங்க. நம்ம இவங்களை கேட்க கூடாது. மலர், என்ன சித்தப்பா? நீ என்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்க? உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸ்கூல்ல நடந்த ஒரு விஷயத்த பத்தி நினைச்சு நினைச்சு எனக்கு ஒரே சிரிப்பா வருது. அப்படி என்னம்மா நடந்தது? சொன்னா நானும் சரி பண்ணல. அதுதான் சித்தப்பா, அன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வந்தார்ல, அவர் தான் இப்ப ஸ்கூல்ல விசாரணைக்கு வந்திருக்காரு. அவருக்கும் எனக்கும் எப்ப பார்த்தாலும் ஒரே வாய்க்கா தகராறத்தான் இருக்கு. உன்னைய ரொம்ப விசாரிக்கிறாரோ? எல்லாரையுமே தான் விசாரிக்கிறாரு. அப்புறம் எதுக்குமா உனக்கு இவ்வளவு சிரிப்பு? இல்ல இது வேற விஷயம். மலர், இங்க பாரு. சித்தப்பாவை பாரு. உங்களை தான் சித்தப்பா பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த போலீஸ்காரங்க சிபிஐ காரங்களை எல்லாம் நம்பாதமா. சிரிச்சு சிரிச்சு கழுத்து அறுத்துருவாங்க.
நான்லாம் நம்ப மாட்டேன், அதெல்லாம் இல்ல, அப்படி சொல்ல வரல. இது வேற விஷயம் சித்தப்பா. சும்மா தமிழ்ல ஒரு டவுட். சரி சரி சரிம்மா, நீ சாப்பிடு. இந்த சாப்பிடுறேன். கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிடலாம்ல. உங்க இஷ்டம் சித்தப்பா. சுதாகர் கிட்ட நான் சொல்லவா, நீ சொல்றியாம்மா? அதெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க. சுதாகர் சார் ஊர்ல போய் விசாரிச்சீங்களா சித்தப்பா? நான் போகல, நம்ம ஆளுங்களை அனுப்புனேன். அப்படியா? அவங்க அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு சித்தப்பா? நான் கூட இன்னைக்கு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சார் கிட்ட கேட்டேன். அவர் சாயங்காலமா ஃபோன் பண்ணி தரேன்னாரு. ஆனா பாவம், அவருக்கு தலை வலிச்சிருச்சு போல, கிளாஸ கட் பண்ணிட்டு போயிட்டாரு. அச்சச்சோ பாவம், யாருமே இல்லாம தனியா இருக்கிற பையன், தலைவலின்னா கூட பாத்துக்கிற ஆள் இல்ல பத்தியா. ஆமா சித்தப்பா, நானும் அப்படித்தான் நினைச்சேன். அப்புறம் ஏதாவது சமாளிச்சுக்கிடுவாருன்னு நினைச்சு விட்டுட்டேன். நீ கல்யாணம் பண்ணி போற இல்லடா தாயி, நீ நல்லா பாத்துக்கோ. ம் அப்படின்னா சித்தப்பா கல்யாண தேதியை குறிச்சிடட்டுமா? சரிங்க சித்தப்பா, பாத்துக்கோங்க. சரிம்மா, சாப்பிடு. ம் என்னம்மா தெரியலையம்மா, ஃபோனை போட்டு என் கையில் கொடுத்துட்டு இந்த உட்காந்துருக்கான். பிள்ளைங்கள பார்த்துக்கோடா தாயி, உன்னை நம்பித்தானே அங்கே விட்டுருக்கேன். அதெல்லாம் பார்த்துக்கிடுவேம்மா. என் தம்பிங்களை பார்த்துக்கிறதுக்கு நீ எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க. இல்லை, அப்புறம் அவன் ஃபோன் போட்டதுக்கு பேசலை, உடனே உன் கையில் கொடுத்துட்டான். எதுவும் மனசு வருத்தத்தில் இருக்கானா பிள்ளை? இந்த சின்ன மாடுக்கு வேற என்ன வருத்தம் இருக்க போகுது? அவனுக்கு பிடிச்ச சட்னி வைக்கல, சாம்பார் வைக்கலன்னு என்னத்துக்காவது மூஞ்சி நீட்டிக்கிட்டு இருப்பான். வேற என்ன? நீங்க அதெல்லாம் நினைச்சு ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. நீ அப்படியா நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆனா எனக்கு பாக்குறதுக்கு அப்படி தெரியல. ஆமா, பெரியவன் எங்க? அவங்கிட்ட போனை கொடு, நான் கேட்குறேன். ஹாஸ்பிட்டல்ல எதுவும் பிரச்சனையா? ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அதெல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. பெரியவன் இந்த ஏதோ ஃபோன் கால் வருதுன்னு சொல்லி மொட்டை மாடிக்கு போனான், வந்ததும் கொடுக்குறேன். சரி, அப்படின்னா பெரியவனுக்கு நானே மிஸ்டு கால் கொடுக்குறேன். அவன் பேசி முடிச்சதும் எனக்கு கால் பண்ணுவான், நான் பேசிக்கிறேன். நீ என்ன ஏதுன்னு பாரு சின்னவனை. சரிம்மா, அப்போ நீங்கள் பேசுங்க அவங்ககிட்ட, நான் அந்த இவனை என்னன்னு கேட்குறேன். வச்சிரட்டுமா? சரி வை. டேய் தம்பி, அடே செல்லக்குட்டி, என்னாச்சு இந்த குட்டி கருப்பட்டிக்கு? ஐயாவு, யோ செல்லப்பிள்ள, இங்கே பாருங்க, அக்காவை பாருங்க. என்னடி செல்லம், எதுக்கு மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்கீங்க? உன் வேலை என்னவோ அதை பார்த்துக்கிட்டு போ. என்னன்னு சொல்லுடா எருமை, ரொம்பத்தையும் கொண்டாட்டிக்கிட்டு இருப்பான். போயிரு, இல்லாட்டி எதையாவது எடுத்து மண்டையை உடைச்சிருவேன். என்னன்னு முதல்ல சொல்லு மாடு, சொல்லிட்டு அப்புறம் மண்டைய ஓட. ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது பிரச்சனையாடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் உங்க அண்ணனை நினைச்சு ஏதாவது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டேன், போயிடு பேசாம. அப்படின்னா ஏன்டா தம்பி, ஏதாவது லவ் மேட்ரா? ஒரு வெங்காயமும் இல்ல, எந்திரிச்சு போ. அட இல்லடா தம்பி, கோயில்ல கூட ஒரு பொண்ணு கூட பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தையே, அந்த பொண்ணை கூட ஆட்டோல ஏற்றி அனுப்பி விட்ட. எதுவும் காதல் விவகாரமா? ரைட்டு, அப்படின்னா அதே. ஏன்டா தம்பி, என்னடா பிரச்சனை அப்படி? கோயிலில் கூட அந்த பிள்ளை உங்ககிட்ட ஏதோ கோவமாக பேசிக்கிட்டு இருந்தா, நீ அவளை ஆட்டோவில் ஏற்றி துணிச்சு அனுப்பி விட்ட. என்னடா, ஏதாவது கசம்சா பண்ணிட்டியா? உடனே கல்யாணம் பண்ணுங்கிறாளா? நீ எல்லாம் ஒரு அக்கா. இல்லை இல்லை, அவ என்னமோ போக மாட்டேன்னு சொன்ன மாதிரியும் நீ ஆட்டோவில் ஏற்றி துணிச்சு விட்ட மாதிரியும் தான் எனக்கு தெரிஞ்சது. இதுக்கு தான் அரையும் குறையுமா ஒளிஞ்சு நின்று ஒட்டு கேட்க கூடாது, பார்க்க கூடாதுங்கிறது. அப்போ என்ன நடந்தது நீயே சொல்லு. உன் வேலை என்னவோ அதை பார்த்துக்கிட்டு போயிடு. எனக்கு தெரிஞ்சு போச்சு, உனக்கும் அந்த பிள்ளைக்கும் ரொம்ப நாளாக காதல், நடுவில் ஏதோ கசமுசா ஆகி போச்சு. அந்த பிள்ளை உடனே கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லி தான் கோயிலில் வந்து நின்றுருக்கு. ஆனால் அந்த இடத்துல உங்கள் அண்ணன் வந்ததுனால ஒன்றும் நடக்கலை. அந்த பிள்ளை கோச்சிக்கிட்டு போயிடுச்சு. அதுதானே நடந்தது. உன் மூளையில தீய வைக்க. இல்லையா? சரி, அப்படின்னா இப்படி பாரு, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் காதல், ஏதோ கசமுசா ஆகிப்போச்சு. அந்த பிள்ளை உன்னையத்தையும் கட்டுவேன், இப்போவே கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிது. ஆனால் நீ எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் முடியாமல் எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ண சம்மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்க. உடனே அந்த பிள்ளை கோவப்பட்டு கொந்தளிச்சு போய் நின்னது. நீ ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி விட்டுட்ட. கரெக்டா? ஆமா, இப்படி எல்லாம் யோசிக்க சொல்லி உனக்கு யார் சொல்லி கொடுக்கறது? என் மூளை. அதான் உன் மூளையில தீய வச்சு கொளுத்து. சரி, அப்படின்னா இப்படி யோசிச்சு பாரு, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் காதல், ஏதோ கசமுசா ஆகிப்போச்சு. இப்படி பாரு, நிறுத்து, இந்த கசமுசாவை விட மாட்டியா? அப்படின்னா அப்படி ஒன்றும் நடக்கலங்கிறியா? ஆமா, இங்க ஒருத்தன் முதப்படியே ஏற முடியாம உட்காந்துருக்கான். இதுல கசமுசா ஒண்ணுதான் குறைச்சல். என்னது என்னடா தம்பி? படியில எல்லாம் ஒரே தூசியா இருக்கு, போய் தொடன்னு சொன்னேன், போ.
எதையாவது கண்டுபிடிச்சு காட்டுறக்கூடாது, உடனே விரட்டி விட்டுருவானுங்க அண்ணனும் தம்பியும். என்ன தலையை தொங்க போட்டாச்சு? அதானே பார்த்தேன். அடே தம்பி, அம்மாட்ட பேசினியா? அம்மா போன் போட்டதாடா? பேசிட்டேன். நீ அவனை போட்டு என்ன நோண்டிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லடா, உம்முன்னு உட்காந்துருக்கானே என்னன்னு கேட்டேன், சொல்ல மாட்டேங்கிறான், என்னைய விரட்டுறான். குட்டிமா என்ன பண்றாங்க? சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டுட்டு ரூமுக்குள்ள போனா படிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நினைக்காத, போய் பாரு பிள்ளைய முதல்ல. ஏன்டா இப்ப அவளுக்கு என்ன? நீ பிள்ளைய பாருன்னு சொன்னேன். நீங்களும் எனக்கு பிள்ளை தான்டா. நீங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி எப்படி தொங்க போட்டுக்கிட்டு இருந்தா நான் எப்படிடா நிம்மதியா இருப்பேன்? நீ என்னடானா அந்த பிள்ளைய பார்த்துட்டு வந்து இன்னும் ஒன்றும் சொல்லல. நானா போய் பேசுறேன்னாலும் வேண்டாங்கிறேன். இந்த இவனையும் வேண்டான்னு சொல்லிட்டேன். இங்க பாரு, இவனும் மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கான். என்ன ஏதுன்னு கேட்டா என்னைய வரட்டுறான்னு சொல்ல மாட்டேங்கிறான். சரி இவனை விடு. இந்த மாடு எதுக்குனாலும் இப்படிதான் மூஞ்சியை தொங்க போடும். இதுக்கு ஒரு நேரம் காலம் எதுவுமே கிடையாது. நீ சொல்லு, அந்த பிள்ளைகிட்ட என்னை ஏன் பேச வேண்டாங்கிற? கோயில்ல அந்த பிள்ளைகிட்ட எதுவும் பேசுனியா என்ன நீ? நான் ஒன்னும் பேசல. நீ பேசாம இருக்கியா? இங்கே பாருடா தம்பி, அந்த பிள்ளை வீட்டுக்கு ஏதாவது பதில் சொல்லணுமா வேண்டாமா? வீட்டுக்கு போய் கலந்து பேசிட்டு சொல்றோன்னு சொல்லி எத்தனை நாள் ஆச்சுடா? ஒரு தகவலும் சொல்லாம இருந்தா அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. நீ உன் வேலை எதுவும் அதை மட்டும் பாரு. அடே அவனை இப்படிதான் சொல்றான், நீ எப்படிதான் சொல்ற? அப்புறம் இந்த வீட்டுல அக்கான்னு நான் ஒருத்தி எதுக்குடா இருக்கேன்? கொஞ்சமாவது மதிக்கிறீங்களாடா என்னைய 2 பேரும்? அக்கா, உன்னை மதிக்காம வேற யாரை மதிக்க போறோம்? இப்போதைக்கு கல்யாண பேச்சு எடுக்காத, விடுன்னு தான் சொல்றேன். நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால இவனுக்கும் கல்யாணம் தட்டி தட்டி போகுதுடா. 2 பேருக்கும் வயசு என்ன ஆகுது? நீ வேண்டான்னு சொல்றேன்ட்டு அவனும் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கான். அவன் மனசுல ஏதோ பொண்ணு இருக்கான்னு நினைக்கிறேன். தம்பி, இந்த பொண்ணு வேண்டாம்னா சரி விடு, வேற பொண்ணாவது போய் பார்ப்போம். வா என் கூட. சரி, எனக்கு ஒரு மாசம் டைம் கொடு. 1 மாசம் டைமா? சரி 1 மாசம் கழிச்சு? நீ இப்படி கேட்க மாட்ட. கேட்க மாட்டேன்னா என்னடா செய்ய போற? 1 மாசம் டைம் கொடுன்னு சொல்றேன்ல, அதுக்குள்ள நொய் நொய்னா எப்படி? சரி 1 மாசம் டைம் தரேன். அது வரைக்கும் நான் உன் கல்யாண விஷயத்தை பத்தி வாயவே திறக்க மாட்டேன். ஆனா அதுக்கப்புறமும் நீ ஏதாவது பண்ணலைன்னா, கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். 1 மாசம் கழிச்சு பாப்போம். இப்படியெல்லாம் ஜகா வாங்கக்கூடாது. ஒன்று இப்படி இல்லைன்னா அப்படி ஏதாவது ஒன்று சொல்லு. எதுவா இருந்தாலும் 1 மாசம் கழிச்சு பாப்போம். நீ போய் வேலையை பாரு போ. சரி நான் போறேன். இந்த இவனை என்னன்னு கேளு. நீ போய் குட்டிமாவை பாரு போ. போறேன். இந்தா மாடு, உன் ஃபோனு வச்சுக்கோ பத்திரமா. டேய் தம்பி, என்ன? நத்திங் ப்ரோ. இங்க பாரு, அந்த பொண்ணுகிட்ட அவசரப்பட்டு ப்ரப்போஸ் பண்ணிடாதன்னு சொல்லி தானே விட்டேன். நீ சொன்னது 100% கரெக்ட் ப்ரோ. அவ மனசுல நான் இல்லைன்னு சொல்லிட்டா. அத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ணுன்னு தானடா சொன்னேன். அவசரப்பட்டு பண்ணிட்டியா? கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போய். என்னடா அவசரம் உனக்கு? நான் ப்ரப்போஸ் பண்ணா அவ ரிஜெக்ட் பண்ண மாட்டான்னு ஒரு நம்பிக்கை ப்ரோ. பட் அது பொய்யாயிடுச்சு அப்படின்னு நீ ஏன் நினைச்சுக்க வேண்டியது? அப்படிதான் தப்பா நினைச்சிட்டேன். அவ என்னோட ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ண மாட்டா, பட் என்னோட ஸ்டேட்டஸை பார்த்து பயப்படுவான்னு நினைச்சேன். பட் அவ என்ன தெரியுமா ப்ரோ சொல்றா? என்னை விட ஸ்டேட்டஸ்ல ஒரு படி கூடுனவளாம் அவ. சிரிக்காத ப்ரோ, என்ன பேச்சு பேசுறா தெரியுமா? ஆக மொத்தத்துல அந்த பொண்ணு உன்னோட ஈகோவை டச் பண்ணிட்டாங்க. ஆமா ப்ரோ, அவ பேசுனது அப்படிதான் இருந்துச்சு. அவளை விட ஸ்டேட்டஸ்ல நான் குறைஞ்சவன் தானா. என்னைய வீட்டுல டாக்டருக்கு படிக்க வச்சதுனாலதான் நான் டாக்டரா இருக்கலாம். ஆனா அவளை அவங்க வீட்டுல போலீஸ்க்கு படிக்க வைக்காமலே அவளா அவளோட சொந்த முயற்சியில போலீஸா இருக்கலாம். உன் நிலைமை கஷ்டம்தான். சிரிக்காத ப்ரோ. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? நீ அவசரப்பட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணட்டும் என்கிட்ட வந்து கேக்குற? உன்னோட லவ் நீயே பாத்துக்கோ. காதலுக்கெல்லாம் யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்க கூடாதுடா தம்பி. ஓ ப்ரோ, சரி ஃப்ரீயா விடு. அந்த பொண்ணே உன்னை தேடி வருவாங்க. எப்படி சொல்ற? இல்லாட்டினாலும் நீ வர வச்சிருவையே, அதை வச்சுதான் சொல்றேன். பாத்தியா சிரிக்கிற? அப்போ உன்னோட நெக்ஸ்ட் பிளான் அதுதானே? உன் அண்ணன்டா நானு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சரி பாத்துக்கோ, குறுக்கு வெளியே எதுவும் ட்ரை பண்ணாத, அவ்வளவுதான் சொல்லுவேன்.